ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஇ எக்ஸாம் ஆகட்டும், டிப்ளமோ எக்ஸாம் ஆகட்டும், எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதினா தான் நம்ம பேப்பர் வந்து கரெக்ஷன் ஆகும். இதில் முதல்ல, அதாவது லாஸ்ட் இயர் எக்ஸாம் வரைக்கும் என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு சிலபஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கண்டிப்பாக 40 கொஸ்டின்ஸ், அதாவது 60 மார்க் எடுத்தால் தான் நம்மளோட பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏ இலக்கணம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சேர்த்து எழுது, சந்திப்பிழை, குறில் நெடில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீனில் தெரில, இந்த எழுத்துலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ இதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இலக்கண குறிப்பெல்லாம் டஃப்பாக இருக்கும். அதுக்கடுத்து சொல்லகராதி, எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல். இதில் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். எதிர்ச்சொல்லை கூட ஓரளவுக்கு எடுத்துடலாம். அடுத்து ஒரு பொருள் சொரும், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அடுத்து அகர வரிசைப்படி சீர் செய்தல் கொஞ்சம் டஃப்பு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் லைட்டாக தப்பு பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கு. கண்டிப்பாக பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப இது ஓரளவு டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணிடுவீங்க. இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசியே படிக்கலை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது நான் எக்ஸாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ட்ரிபிள் நல்லா தெரியும், பட் எனக்கு இப்போ அது ரெண்டாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றி ஒரு கன்சிடரே பண்ணுறதில்ல. ஸோ ஜிஎஸ் பேப்பரே கன்சிடர், நம்மளுடைய சிவில் ஆகட்டும், மெக் ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், டிப்ளமோ, ஏயோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ரிசல்ட்டில் ஆகட்டும், டிஎன்பிசி ரிசல்ட்டில் நிறையா ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி திருத்தாமல் அவங்களால ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பேப்பர்ஸ் எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாலும் வேல்யூஷன் பண்ண முடியாமல் அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறோம், இந்த சிலபஸ் நல்லா பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் வருது, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, கடைசியாக பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிகளும் தமிழ் தொண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் 4 சிலபஸ் நியர்லி அப்படியே இருக்குது. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக படிக்கணும். இலக்கியம், தமிழ் அறிகள் வந்து ரொம்ப 15 கொஸ்டின்ஸில் நல்லா படிக்கிறவங்களே ஒரு ஏற்கனவே குரூப் 4 ரொம்ப டாப்பில் வந்தவங்களே ஒரு 12-13 தான் இந்த சாப்டரில் நெருங்கவே முடியும். ஸோ புதுசாக இருக்கவங்கள, அது பல வருஷம் படித்தவங்க, புதுசாக படிக்கிறவங்க இதில் 2-3 வர்றதே ரிஸ்க்கு தான். அப்படிங்கிறப்ப இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சர் ஜோன், ரெட் ஜோன் தான் சொல்லணும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம பண்ணலை அப்படின்னா, விஆர் இன் தி என்ன தான் ட்ரிபிள்இலையோ, ஈசிலையோ, சிவிலையோ நல்லா படிச்சிருந்தாலும், டாப் மார்க் வந்தாலும் இந்த சாப்டர் கைவிட்டுச்சு அப்படின்னா நமக்கு பேப்பர் வேல்யூஷன் வராது. நீங்கள் என்ன பண்ணாலும் கனவு உடஞ்சிரும். இதில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சிலபஸ் வந்து லாஸ்ட் இயர் இந்த சிலபஸ், சார் இவ்வளோ சொல்கிறீங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ சிலபஸ் இருந்ததை பார்க்க போகிறோம். இப்போ இந்த இருக்க சிலபஸ் பார்த்துக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த சிலபஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசன், இதுதான் லாஸ்ட் இயர் இந்த சிலபஸ். பாருங்கள், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல்லை கண்டறி, பொருந்தாச்சொல், பிழை திருத்தம், சந்திப்பிழை, ஆங்கில சொல், ஒளி வேறுபாடு, பெயர்ச்சொல். ஸோ ஸ்ட்ரெயிட் டவுனாக வந்து இலக்கணம் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிலபஸ் கம்மி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான லெவலெலாம் இல்லை, பேசிக் லெவலில் இருந்தது. இப்போ இந்த வருஷம் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்திருக்கு. இந்த சிலபஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சார் எனக்கு வந்து கண்டிப்பாக இது தமிழ் வரவும் கொஞ்சம் டஃப்பு, மீடியம் லெவல் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க 40 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இல்லைனா இதுலேயே நம்மளை வந்து டேஞ்சர் ஜோனில் நிறுத்தி பாட்டிட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் எவ்வளோ எஃபர்ட் பண்ணாலும் வேஸ்ட்டாக போயிடும். இந்த சிலபஸ் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு ஹை அலர்ட் வீடியோ உங்களுக்கு இது. நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், இதுதான் வரும், எனக்கு தமிழ்லேயும் நான் ஆவரேஜ் தான், இன்னும் படிக்கவே இல்லை, புதுசாக இப்போ தான் படிக்கிறாங்கிறவங்களே 40 மார்க் டச் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். தமிழில் படிச்சுட்டு இருந்தால் கூட இப்போ தான் எக்ஸாம் ஃபீல்டுக்கு புதுசு நிறைய பேர் வரீங்க, அவங்களுக்கு இது டஃப்பான டாஸ்க்கு தான். ஸோ நீ இதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு அவேர்னஸ் தான். பட் இதுக்கான கிளாஸஸ், இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸோ டெஸ்ட்டோ மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. நம்ம டெஸ்ட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த ஃபுல் சிலபஸ் ப்ளஸ் இதுக்கான புக்ஸும் இருக்குது, கிளாஸஸும் ஆன்லைனில் கிளாஸ் வரவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா 77082978 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.